எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சோதனையான காலத்துல இருக்குங்க ஷேர் மார்க்கெட். இன்னைக்கு ஒரு 26 பாயிண்ட் மேலே ஏறினாலும் அவனுடைய டெசிஷன் பாயிண்ட் எடுக்க முடியாம விளையாண்டுகிட்டு இருக்கான். ரொம்ப உச்சத்துல தான் அவன் விளையாண்டுகிட்டு இருக்கான். இது ரொம்ப தப்புங்க. பல பேருக்கு வந்து பிபி ஏத்தி விடக்கூடிய இடமா நான் இதை பார்க்குறேன். ஒன்னா மேலே நல்லா ஏறிடணும், இல்லைன்னா கீழே இறங்கிடணும். பட் ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து நின்றுட்டு இப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல்களை பார்க்குறோம். அதாவது நிறைய ஷேர் நீங்கள் 52 வீக் லோனு பார்ப்பீங்க, அல்லது 1 மந்த் லோனு பார்ப்பீங்க, அல்லது ஒரு 6 மந்த்ஸ் லோ அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு லோ ப்ரைஸில் நீங்கள் ஒரு ஷேரை பார்க்குறீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அவன் திரும்பி மேலே வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஐடியா ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம பார்க்குறோம். இந்த ஐடியா ஃபோர்ஜ் ஷேர் வந்து அவன் இறங்கினது 1300லேருந்து ஒரு 20% பக்கம் இறங்கினா, 30 இறங்கினா, 40 இறங்கினா, திடீர்னு ஒரு 50% வரைக்கும் இறங்கிட்டான். மொத்த கணக்கெடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 50% இறங்கிட்டான். அதுக்கப்புறம் இத்தனை முறை இந்த எந்த ஒரு இறக்கத்துக்கும் இல்லாத ஸ்பெஷல் இந்த 50% இறங்கினதுக்கப்புறம் நம்ம கூட இவனை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சில நாளாக நம்ம இவனை பார்க்கல, 4-5 நாள் இவனை பார்க்கல. பட் இவனை ஆல்மோஸ்ட் ஒரு 750 730 ரேஞ்சில் இவன் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் இவன் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 842 ரூபா வந்திருக்கான். நேற்றெல்லாம் 880 போயிருப்பான் போல. சரி, பரவாயில்ல. ஒருவேளை இனி இந்த ஷேர் வந்து அப்படியே இங்கிருந்து திரும்பி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சு ஒரு 1100 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த மாதிரி நம்ம நிறைய ஷேர்களை லோ ரேட்ல பார்க்குறோம் நண்பர்களே. பட் அவன் எப்போ ஏறி வரணும் அப்படின்றத மார்க்கெட்டினுடைய டிமாண்ட் தான் முடிவு பண்ணும். மார்க்கெட் தான் டிமாண்ட் முடிவு பண்ணும். நம்ம பார்த்து எதுவுமே முடிவு பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி கூட இந்த ஷேர் ஒரு 1400 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி வரலாம் அப்படின்றது ஒரு எண்ணம் தான், ஒரு அட்டம்ப்ட் தான். அந்த அட்டம்ப்ட்டுக்கு எந்த விதமான வேல்யூ இல்லை. அதே மாதிரி 1000 ரூபாய் ரேஞ்சிலையும் இவன் ஒரு லோ ப்ரைஸா மேல் நோக்கி ஏறலாம் அப்படின்றது நம்மளோட எண்ணம். அப்படி தோணும், நம்மளுக்கு தோணும். பட் ஷேர் மார்க்கெட் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 1600ஐயும் ஃபெயில் பண்ணி விட்டுட்டு 1000 ரூபாயும் ஃபெயில் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் கீழே உட்காந்துருக்கான் இந்த பாலிப்ளெக்ஸ். மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறான், மறுபடியும் மேல் நோக்கி வர்ற மாதிரி அவன் காட்டுறான். அப்படி அந்த மேல் நோக்கி வரும் பொழுது அது உண்மையா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இது வந்து ஒரு மனசுல தோன்ற ஒரு எண்ணம். ஒருவேளை இங்கிருந்து மேலே ஏறிடுவானோன்னு, அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் சௌரியத்துக்கு தான் அவன் வருவான். ஸோ பாலிப்ளெக்ஸுக்கு மார்க்கெட் டிமாண்ட் என்னைக்கு டிசைட் பண்ணுதோ, ஓகே இதுதான் ரைட் டைம், ஒரு 20% ஏற்றி விடுன்னு என்னைக்கு டிமாண்ட் அந்த மார்க்கெட் டிமாண்ட் டிசைட் பண்ணுதோ அன்னைக்கு தான் இவன்லாம் 1200 ரூபாய்ன்னு வருவான். சரி, அது எப்படி டிசைட் பண்ணலாம், அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அட்டம்ப்ட் பை அட்டம்ப்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சும்மா நம்ம மனசில் நினைச்சோன்னே கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து இப்படி லோ ரேட்டில் இருக்குது, இப்படி கீழே வந்து அப்போ வந்து ஏதாவது ஒரு புல்லிஷிங் என்கல்ஃபிங் உழுகுது, இல்லை வால்யூம் ஹெவியாக இருக்குது, இல்லை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம சில அடிப்படைகளை வச்சு நம்ம ஒரு அனுமானிக்கலாம். பட் அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது மாதிரி பண்ணோம்னா நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் அப்படின்றது அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் இந்த ஐடியா ஃபோர்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்கான், லோ ரேட்லேருந்து மேலே போயிருக்கான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் 3 முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான சவுத் இந்தியன் பேங்க் தான். ஏன்னா அதனோட இன்னைக்கு வந்து எஃபெக்டிவ் டேட். அந்த எஃபெக்டிவ் டேட்டில் இன்னைக்கு 10% கீழே இறங்கி காமிச்சிருக்கான். நேற்று யாராவது ஒரு ஷேர் வாங்கியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் 37 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் அப்படின்றது வரத்தான் போகுது. அது வந்து மேபி ஒரு 10 ரூபாய்க்கு வந்து சேரலாம், அல்லது ஒரு 12 ரூபாய்க்கு கூட அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து சேரலாம். ஸோ அப்போ 37 மைனஸ் 12 அப்படின்னு போட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்த ஷேரினுடைய விலை 25 ரூபா போனாலுமே, அதாவது நீங்கள் 4 ஷேர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 4 ஷேருக்கு ஒரு ஷேர் தான் ரைட்ஸ் தரான். ஸோ கரெக்டாக நேற்று க்ளோசிங் பேசிஸில் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அவங்க வாங்கின விலையை விட 1 ரூபா கம்மியாக இருக்குது. நீங்கள் ஏங்க க்ளோசிங் பேசிஸில் போய் வாங்குறீங்க? அவன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த தகவல்களை எல்லாம் கொடுத்துருந்தான் சவுத் இந்தியன் பேங்க், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ விட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவன் 26 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 38 ரூபா போயிட்டான். ஸோ நியூஸ் வரும்போது வாங்கி விற்று வியாபாரம் பண்ணியிருக்கணும். கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி போயிருந்தோம்னா இப்படி தான் அந்த சலசார்னு ஒருத்தன், அவனும் இதே மாதிரி ஒரு போனஸ் கொடுக்குறான்ற நியூஸ்லேருந்து நல்ல லாபம் கொடுத்தான். எசன்சியா இன்டெக்ரா அப்படின்றவன் அவனும் நல்ல லாபம் கொடுத்தான். இந்த சவுத் இந்தியன் பேங்க்கு நல்ல லாபம் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டேட்டுக்கு அப்புறம் கும்பா பாட்டு பாடுறாங்க. ஸோ என்றைக்குமே வந்து அந்த கடைசி நேரத்தில் போய் ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உட்கார்றக்கு சீட்டு கிடைக்காது, நின்றுட்டே தான் வரணும். நண்பர்களே, நீங்கள் கண்டபடி சொத்து சேர்த்துறது பெரிய விஷயம் கிடையாது, அதை பாதுகாக்கிறீங்களா அப்படின்றத முக்கியமான விஷயம். அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய நம்ம இந்திய என்ஆர்ஐ அவர்கள் வந்து ஐசிசி பேங்க்கில் வந்து அவங்களுடைய யூஎஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஐசிசி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 16 கோடி நான் சேர்த்திட்டேன் அப்பாடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கடைசியில் இந்தியா வந்ததுக்கப்புறம் அதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே பணமே இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்களை நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஐசிசி பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்த யாரோ ஒருத்தர் வந்து
இவருடைய ஃபோன் நம்பரு இவருடைய இமெயில் ஐடி எல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பணம் எடுத்ததுக்கப்புறம் தகவலே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய தரப்பில் சொல்லுது. ஐசிசி பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இவங்களே வந்து ஒரு கம்பெனியில் வச்சிருக்காங்க, அவங்க அந்த இடத்துல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுதான் எங்களுடைய ரெக்கார்ட்லயும் இருக்கு. இருந்தாலும் இவங்களுடைய டிஸ்பியூட் பண்ண அமௌண்ட்டை வந்து நாங்கள் இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அது கிரெடிட் பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் அதை லீன் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது பணம் அவங்க பேர்ல இருக்கும், பட் இருந்தாலும் பிளாக் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அது இவங்களுக்கு சாதகமா ஆமா அந்த ஐசிசி எம்ப்ளாயி வந்து டுபாக் ஒரு வேலை பண்ணி விட்டுருக்காங்க, ஃபேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து இந்த அம்மா ஏமாத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்ததுன்னா அந்த பணத்தை ஐசிசி பேங்க் செட்டில்மெண்ட் பண்ணிடும், இல்லைன்னா திருப்பி எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்னங்க மூலதனமான காரணம்? பணத்தை நம்ம தாங்க பார்த்து பாதுகாப்பாக இருக்கணும். மொபைலில் இருக்கிற லிங்கை தொடாதீங்க, பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாதீங்க, பார்த்து பத்திரமா சூதானமாக இருங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, எவனார்த்த ஆட்டை போட்டு போயிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் நண்பர்கள் இந்த பேடிஎம் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க வந்து வாழ்ந்தும் கேட்டாங்க தாழ்ந்தும் கேட்டாங்கன்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இந்த பேடிஎம் வந்து இப்போ 5% அப்பர் ஃப்ரீஸ் லோயர் ஃப்ரீஸ் மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க. இவன் கீழேருந்து மேலே ஏறி இருக்கான், நான் இல்லைன்னு சொல்லல. கடந்த ஒரு மாதத்தில் ஆல்மோஸ்ட் 325 ரூபா இருந்தால் 433 ரூபா வந்திருக்கான். பட் விழுகும் போது இவனை பெருசாக விழுகிற மாதிரி அப்பர் ஃப்ரீஸ் லிமிட் இருந்தது. மேலே ஆல்மோஸ்ட் 700 ரூபாயிலிருந்து அப்பர் ஃப்ரீஸ் லிமிட் ரொம்ப அதிகமாக கீழே விழுந்துட்டான். திரும்பி ஏறலான்னு நினைக்கிறப்போ நீ 5% தான் ஏறணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நண்பர்களே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு கும்பாக்குட்டி ஷேராக இருந்தாலும் ஒரு வேளை 50% ஈது இறங்கினான்னா அங்கே, அல்லது ஒரு 70% இறங்குறான்னா மேபி அங்கே ஒரு டெக்னிக்கலி இத்து போன ஒரு சப்போர்ட் வந்து ஒரு மோசமாக இருக்கிற ஸ்டாக்கோட மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி இப்போ இந்த ஷேர் 800 ரூபாயிலிருந்து அவன் 300 ரூபா வரைக்கும் வந்துக்கிட்டு அப்புறம் 434 ரூபா போயிருக்கான். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இம்சை. ஒரு நல்லா இல்லை, ஒரு லாபம் பண்ணாத கம்பெனி கூட திரும்பி மேல் நோக்கி ஏறும்பொழுது முதலீட்டாளர்களை வந்து ஒரு மாதிரி மனசை களைச்சி விடும். இதில் வந்து நிறைய புரோக்கரேஜ் ஹவுசஸ்மே கூட ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி மெக்வயர் அப்படின்ற ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் கூட என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா 275 ரூபா வரைக்கும் கூட இந்த பேடிஎம் போகலாம் அப்படின்ற மாதிரி 13 பிப்ரவரியில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கணிச்சிருக்காங்க. அவன் 275 பக்கத்தில் போயிட்டு அப்புறம் 434 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். ஓ மை காட், வரே வாவ் நண்பர்களே, இந்த யூனிபார்ட்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர் பார்த்தீங்களா, எகிரிட்டானுங்க. இதுக்கு முன்னாடி இவன் சப்போர்ட் லெவலாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அவன் ஏதோ ஒரு காரணத்தினால எகிரிட்டு போகிறான், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம இவனை ஒரு கீழே ஒரு ரேட்டில் பார்த்துக்கிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ ஜபக்குன்னு ஜம்ப் அடிச்சுட்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டாவை பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியலிங்க. அவங்க கையில் இருக்கிற சரக்கு பூரா குறைஞ்சி போச்சா என்ன ஏதுன்னே ஒன்றும் புரியல. அவங்களோட நெட் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் அப்படின்றது கடந்த சில நாட்களாக நம்ம பார்க்குறோம். ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஒரு 3000 கோடிக்கு விற்கணும் அல்லது ஒரு 3000 கோடிக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான உத்தேசம் இல்லாமல் சும்மா ஏனோ தானான்னு ஒரு 200 ரொம்ப கம்மியான நெட் பர்ச்சேஸ் நெட் சேல்ஸ் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க. எதாக இருந்தாலும் இன்ட்ராடேலேயே முடிச்சுக்கிறாங்க. பை அண்ட் செல்ல பெரும்பாலும் இன்ட்ராடேலேயே முடிச்சுக்கிறாங்க. மேபி எலெக்ஷன் ஃபியருக்காக எலெக்ஷனில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துடுறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. தற்சமயம் வரைக்கும் இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அவங்களுடைய நெட் பொசிஷன் அப்படின்றது. எனக்கு தான் ஆசை, எதாக இருந்தாலும் இன்ட்ராடேலே வாங்கி இன்ட்ராடேலே விற்று விட்டோம்னா கடைசியில் நம்மளோட கேஷாகவே இருக்கணும்ன்ட்டு. இது மாதிரி நான் ஒரு தடவை 2013 நினைக்கிறேன், 2006 7 சென்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனேன். இந்த மாதிரி அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு பணம் கொடுத்துருவானுங்க, நம்ம ட்ரேடு பண்ணி தரணும் இன்ட்ராடே மட்டும், அந்த மாதிரிலாம் கான்செப்டில் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு தான் நம்மளால முடியறது இல்லையே. அந்த டிசைனே வந்து பாறையில் கொண்டு போய் முட்டை அடைச்சி பாறையை உடைக்க வைக்கிற மாதிரி 100 பேர்த்துக்கு 11 பேர் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு ஜாலியாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காலத்தால் வெண்டுட்டு போயிடலாம் ஷேர் மார்க்கெட்டை. இதெல்லாம் ரொம்ப ப்ரெஷரான வேலை. நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களில் பேசிக்கிட்டு இருந்த ஷேர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த குஜராத் ஃப்ளோரோகேம் அப்படின்ற ஷேர் பார்த்தேன். இவன் மட்டும் அடங்க மாட்டேன்றான். இவனை ஏற்கனவே நம்ம ஒரு 2896க்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலேயே தான் இருக்கான். ஒருவேளை இந்த நியூஸ் மீடியாக்களை வந்ததுக்கப்புறம் இதை நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன், ஒரு மாதிரி பிரேக் அவுட் மாதிரி தான் காட்டுறான். ஸோ இந்த பிரேக் அவுட் இந்த ஷேருக்கு உதவி செஞ்சு இவனை மறுபடியும் ஒரு 4200 300லாம் கொண்டு போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இல்லைனாலும் கீழே வரட்டும். இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் 2800 வந்தாலும் அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் நான் பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் ஏதோ இந்த மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேருக்கு மேபி ஒரு ஆக்டிவிட்டி அதாவது ட்ரிகர் அப்படின்றது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, 2 ஐபிஓக்கள் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு.
குஜிலி குட்டிகளே அசந்து போகும் குஜிலி குட்டிகள் ஐயா நீர் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே நல்லா தான் இருக்கான். அதாவது இந்த எக்ஸிகாம் டெலி அப்படின்றது 142 ரூபாய்க்கு அப்ளை பண்ணாதான் கிடைக்கும். எதை பார்க்குறோமோ இல்லையோ அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் போய் எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 100% பக்கம் லாபம் லிஸ்டிங் கெயின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஐபிஓனுடைய லவர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி பார்க்கக்கூடிய இந்த பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தா அவனு 171 ரூபாய் அப்படின்றதான் இவனுடைய ப்ரைஸ் பேண்ட். அதுக்கு அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். இவனுடைய லிஸ்டிங் கெயினும் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு பார்த்தா அதுவும் ஆஹா அருமை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு லாபகரமான கம்பெனி தான். ரெண்டு யாருக்கு கிடைச்சாலும் அது ஒரு சந்தோஷத்தை தான் கொண்டு வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, வர வர நியூஸுகளுக்கு உண்டான மரியாதையை குறைஞ்சிக்கிட்டே போகிறது. இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு காலையில் நான் பார்த்து 50 ரூபாய் தான் தாண்டிட்டான். நல்லா உத்வேகமாக இருக்கானே, ஒருவேளை 100 ரூபா போயிடுவானோலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஷேரில் வந்து சில பல்க் டீல்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து மேபி இந்த ஷேர்லாம் நல்லா இப்போ ஒரு ஆக்டிவ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேசி எடுத்து பேசுறதுக்குள்ளேயே 50 ரூபாய் கீழே வந்துட்டான். எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் சமீபத்தில் எங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே 38 ரூபாயிலிருந்து 49 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன்லாம் ஏற்கனவே இவனுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை 200 ரூபாயில இருந்தவன் தான். ஸோ மறுபடியும் அந்த 200 ரூபா பக்கம் போகாட்டியும் பரவாயில்ல, 100 ரூபா போச்சுன்னா சந்தோஷம்தான். நண்பர்களே, ஏகப்பட்ட கம்பெனிகளுடைய அப்ரூவல் வந்து மேற்கொண்டு அந்த போர்டுகளே முடிச்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே அப்ரூவல் வேண்டியதில்லை. பட் பேங்க்குகளுக்கெல்லாம் பாருங்கள், கனரா பேங்க்குடைய போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, ஒரு ஷேரை வந்து அதை 5 ஷேராக மாற்றி விடு, அதனால் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயை 2 ரூபாயை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஆர்பிஐனுடைய அப்ரூவலுக்கு அப்புறம் தான் இது ஆக்டிவ். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் வந்து ஒரு நியூஸ் ஆரம்பிச்சதுன்னா அந்த நியூஸ் முடியறதுக்குள்ள அது ஏகப்பட்ட மைல் ஸ்டோன்களை தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. அதனால் சந்தோஷம் தான். திடீர்னு ஏறி இறங்குவானு. இந்த ஹிந்து காப்பர் ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கான். இவனையெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு இன்னொரு 20-30% இறங்குச்சுன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, நம்ம மனசில் வந்து சில ஷேர்ஸ் எல்லாம் மேலே ஏறிடுவான்னு தோணும். உடனே நம்ம அதை வாங்குவோம் அல்லது வாங்காம விட்டுருவோம். வாங்கினாலும் சிலதெல்லாம் ஒரு சின்ன ப்ராஃபிட்லேயே நம்ம கொடுத்துட்டு வெளியே வந்துடுவோம். இல்லைன்னா நம்ம வாங்கின ஷேர் மனசில் நல்லா ஏறுன்னு நினச்சி வாங்கியிருப்போம், அது கும்பப்பாட்டு பாடும். இது மாதிரி பல சினாரியோகள் இருக்குது. அப்படி ஒரு சினாரியா தான் இந்த ஹெச்எஃப்சிஎல் ஷேர். இவன்லாம் நம்ம ஒரு 70-80 ரூபா ரேஞ்சில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 100 ரூபாய் தாண்டி 115 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ இன்னைக்கு என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு 40 கோடி ஆர்டர் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த செல்லோ வேர்ல்டு அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இது இப்போதான் சமீபத்தில் ஐபிஓ வந்தது. ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமே இவனுடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லோலையும் இதெல்லாம் வாங்கி ஏற்றி விடக்கூடிய ஆட்களாக தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ கூட பாருங்க, ஒரு லோ 800 ரூபா பக்கத்தில் வந்துட்டு 882 வந்துட்டான். ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து இன்னுமே மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் மீடியாக்களில் டிஸ்கஷன்ஸ் பார்க்குறேன். ஸோ இந்த மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்ற புரோக்கரேஜ் வந்து இது ஒருவேளை மேல் நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க நினச்ச மாதிரி யோசிச்சு மேலே வந்துச்சுன்னா ரொம்ப தூரம் கூட போக வேண்டாம், ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா கூட மனசில் பல பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்கும் செல்லோ வேர்ல்டு. ஸோ செல்லோ வேர்ல்டு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் அப்படின்றது மீடியாக்கில் வந்திருக்கு. நண்பர்களே, இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம உலகத்தில் உங்ககிட்ட இடம் இருக்குதுன்னா டபக்குலாம் வித்தரக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. பெரிய அளவில் லேண்ட் இருக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா, இந்த ஹாலிடே அண்ட் ரிசார்ட்ஸ் எல்லாம் பாருங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாருமே எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் லேண்ட் அப்படின்றது தேவைப்படுது தானே. ஸோ அந்த லேண்டில் முதலீடு போடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து அலைகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்திரா ஹாலிடேஸ்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ரூம் கெப்பாசிட்டி அப்படியே டபுள் பண்ணி 10,000 கொண்டு போயிடணும், அதுக்கு 4,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் பணத்தை எக்கச்சக்கமாக கொடுக்குறக்கு ஆளு இருக்கு. அதனால் டபக்குன்னு நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்களையெல்லாம் சும்மா ஏனோதானு மலிவான விலைக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன ஒரு கடனாக இருந்தாலும் பாடுபட்டு தான் கட்டணுமே ஒழிஞ்சு இருக்கிற சொத்தை பூரா விற்று விட்டுவிட்டு அடைக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு ஷேர் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ட்ரேட் ஆகிருக்கான்னா, நல்லா ஒரு அருமையான ஒரு ரேலி, அதுக்கப்புறம் வந்து என்னதான் ஒரு 50% இறங்கினாலும் மறுபடியும் ஒரு ரேலி. ஒருவேளை இவனுடைய ரேலி என்பது கண்டினியூ ஆச்சுன்னா இதெல்லாம் ஒரு 1000 ரூபா வரைக்கும் வரக்கூடிய பங்காக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி 2012 வெறும் 3 கோடிக்கு ஆரம்பித்த அவனுடைய லாபம் இப்போ அவன் வந்து 42-48 கோடியாக இருக்கான். அப்போ நம்ம நாட்டு குடிமகன்கள் வந்து 2012 இருந்து இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னுமே எதிர்காலத்தில் இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் இதை பெரிய லெவலில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவனுடைய சேல்ஸ் 138 கோடியிலிருந்து 700 கோடி வந்தது 3000 கோடி கூட வரலாம்.
ஸோ இந்த ஷேர் எதிர்காலத்தில் தொடர்ந்து ஏறி 1000 ரூபா வருதா, இல்லை மறுபடியும் கீழே ஒரு 300 ரூபாய்க்கோ அல்லது 100 ரூபாய்க்கோ வந்து இன்னொரு தடவை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இங்கிருந்து இப்படியே ஏறினா இந்த ஷேர் ஆல்ரெடி வாங்கி வச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், 1000 ரூபா வரும். இல்லை இவன் 350 150 வந்ததுன்னா புதுசாக போய் வாங்குறதுக்கு நிறைய குடிமகன்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்குது. இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.